இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாலிபர் கூட்டத்திற்கு எனக்கு பேச கிடைத்த வாய்ப்புக்காக என் தேவனுக்கு நான் முதலாவது நன்றி சொல்கிறேன். அடுத்து இங்கு உள்ள ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை செலுத்துகிறேன். இப்பொழுது நாம் என்ன தலைப்பின் கீழே இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் என்றால், நீங்க இப்ப எல்லாரும் பார்த்திருப்பீங்க நோட்டீஸ்ல, நீ எங்கு செல்ல விரும்புகிறாய், வேர் டு யூ வாண்ட் டு கோ. சரியா? நீங்க எல்லாரும் கோடைக்கால விடுமுறைக்கு வந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் 10th +2 எல்லாம் முடிச்சுட்டு இன்னும் மற்ற கிளாஸ் எல்லாம் முடிச்சவங்க எல்லாருமே கோடைக்கால விடுமுறையை நாம துவங்கிட்டோம். சோ உங்களை பார்த்து நான் கேட்டேன்னா, நீங்க எங்க செல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? நான் ஷாப்பிங் போலான்னு இருக்கேன், நான் பிக்னிக் போலான்னு இருக்கேன், நான் கொடைக்கானல் போலான்னு இருக்கிறேன், இல்ல ஃபாரின் போலான்னு இருக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் பலவிதமான விருப்பங்கள்ல இந்த நாள்ல நீங்க இருப்பீங்க. ஆனா நம்ம வேதாகத்தின்படி சில காரியங்களை இந்த நாள்ல தியானிக்க போறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீ எங்கு செல்ல விரும்புகிறாய்? நான் கேள்வி கேட்கும் போதே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன யோசித்து நான் பேசிட்டு இருக்கோன்ட்டு. ஒண்ணு பரலோகமா அல்லது நரகமா? இதுதான் நம்மளுடைய சாய்ஸ். எங்கு செல்ல போறோம், இது நம்மளுடைய தீர்மானம். இன்னைக்கு நான் ஹெவனுக்கு போகணும்னா நான் எப்படி இருந்தா, என்ன தகுதி உள்ளவர்களா இருந்தா நம்ம போக முடியும்? இன்னைக்கு நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல 10th ஸ்டாண்டர்ட் போறேன் அல்லது 10th இருந்து +1 போறேன்னா அதுக்குரிய தகுதி நம்மளுக்கு இருந்தாதான் நம்மள அந்த கிளாஸ்க்கு அவங்க பாஸ் போட்டு அனுப்புறாங்க. சோ அந்த தகுதிக்குரிய அந்த லெசன்லாம் உங்களுக்கு எல்லாம் அதுக்குரிய ஆன்சர் எல்லாம் தெரிஞ்சு அந்த எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த கிளாஸ்க்கு போறோம். சோ அதே மாதிரி நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு, சில தகுதிகள் இருக்கு. அது ஒண்ணும் பயப்படுற மாதிரி தகுதிகள்லாம் இல்ல. நம்மளால அது ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற தகுதிகள் தான் ஆண்டவர் நம்மளுக்காக எழுதி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஜாபுக்கு போகணும் அல்லது ஒரு ஸ்டடிஸ், ஒரு பெரிய ஸ்டடிஸ் படிக்க போறோம், நான் +2ல இருந்து அல்லது ஒரு காலேஜுக்கு போறேன், ஒரு குரூப் நான் வந்து சூஸ் பண்ண போறேன் அப்படின்னா எல்லாமே கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் அல்லது ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதே மாதிரி நம்ம வாழுகிற இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்குன்னா அது என்னன்னா, பரலோகத்துக்கு நான் செல்லுவதற்கு நான் எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த நாள்ல நம்ம ஆயத்தமா இருக்கிறத விரும்புறதுனாலதான் இந்த செய்தியை நம்மளுக்கு கொடுக்கிறாரு. ஒருவேளை நீங்க இந்த நாட்டுக்கு போகலாம், இல்ல இங்க போய் ஷாப்பிங் பண்ணலாம், இல்ல இந்த பிக்னிக் போலாம் அப்படின்னு நான் சொல்றதுன்னா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா உண்மையாகவே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழே நம்ம பாக்குறோம். பரலோகத்துக்கு போக நம்ம ஆயத்தப்படணும், அதற்கு என்னென்ன தகுதிகள் நமக்கு வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் அழகா நம்முடைய வேதாகமத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா பலரும் பலவிதமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. சில பேரு தன்னுடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க, சில பேரு தன்னுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, சில பேரு நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு அந்த பணத்தை நோக்கியே ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பெரிய கிருபையினால நீங்களும் நானும் என்ன பண்ணிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இந்த ரட்சிப்பை நம்ம பாதுகாத்து கொண்டாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இந்த ரட்சிப்புங்கிறது இந்த நாள்ல மாத்திரம் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன், இன்னைக்கு நான் அபிஷேகிக்கப்பட்டேன், இன்னைக்கு நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன், நான் நிச்சயம் பரலோகத்துக்கு போவே நம்ம நினைச்சோம்னா நிச்சயம் நம்ம வந்து அப்படி யோசிக்கவே கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது நம்ம இயேசு கிறிஸ்துடைய வருகை, அதாவது இப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய உலகத்திற்கு வந்து நம்மளை அழைத்து போற வரைக்கும் நம்ம என்னவா இருக்கணும்? அது தகுதியுள்ளவர்களா இருக்கணும் அல்லது ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அதுக்குதான் நம்முடைய வேதாகமத்துல நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 25வது அதிகாரத்துல சில வசனங்களை நான் படிக்கிறேன். புத்தியுள்ள கன்னிகைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஓமையை சொல்லி இருக்காரு பரலோக ராஜ்யத்துக்கு போறதற்காக. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரைய மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். அது வரைக்கும் நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் மீதியை பார்ப்போம். சோ இதுல நம்ம பாக்குறவங்க எல்லாருக்கும் இந்த ஓமை தெரிஞ்சிருக்கும். 10 கன்னிகைகள் இருக்கிறாங்க, 5 பேர் வந்து ரெடியா ஆயத்தமா எண்ணெயும் தீவட்டியும் கொண்டு போனாங்க. ஆனா அடுத்த 5 கன்னிகைகள் அதற்கு சரியா எண்ணெயை கொண்டு போகாம அவங்கள்ட்ட என்ன கேக்குறாங்க? எங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாங்கன்னு, மணவாளன் வந்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னு கேக்குறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? எங்களால குடுத்துட்டு உங்களுக்கு இல்லாம எங்களுக்கு இல்லாம இருக்க முடியாது, அதனால நீங்க போய் விற்கிறவரிடத்துல வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெடியா இருந்தாங்க. மணவாளன் இயேசு கிறிஸ்து வந்தோட
அழகா அவங்கள அழைச்சிட்டு போயிட்டாரு. கல்யாண வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க, கதவு அடைக்கப்பட்டுருச்சு. அப்போ ஆண்டவர் வந்து அவங்கள பார்த்து சொல்றாரு, அவங்க எல்லாரும் கேக்குறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறங்க, கதவை திறங்கன்னு சொல்றாங்க. அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள், இந்த வசனம் சொல்லுது. சோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகணும்னா நான் முதலாவது எப்படி இருக்கணும், புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும். அதுல நான் படிச்சதுல நீங்க பார்த்திருக்கலாம், புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துருக்க. 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களா இருந்தாங்க, 5 பேர் புத்தி இல்லாதவர்களா இருந்தாங்க. சோ அந்த புத்தி உள்ளவர்கள் எந்த நிலைமையில இருந்தாங்கன்னா, ஆயத்தமான ஒரு நிலைமையில, தீவட்டிகளோடு அந்த லேம்ப், அந்த எரிபொருளுக்குரிய அந்த வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த லேம்புக்கு என்ன தேவை, எண்ணெய் தேவை. அந்த ரெண்டும் வைத்திருந்தவர்கள் தான் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்தாங்க. ஆனா புத்தி இல்லாதவர்கள் ஆயத்தம் இல்லாதவர்களாய் அவங்க வந்து அந்த இடத்துக்கு தகுதியற்றவர்களாய் இருந்தாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க முடியும்னா, காற்றுள்ள போதே பூச்சிக்கொள் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். காற்றுள்ள எப்ப காற்று வீசுதோ அப்பயே நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்முடைய காரியங்களை முடிச்சுக்கணும்னு டைம் கொடுத்திருக்காரு இயேசு கிறிஸ்து. நம்மளுக்கு இவ்வளவு நாள் நிச்சயம் கடைசி நாட்கள்ல நம்ம வந்திருக்கிறோம். இந்த கடைசி நாட்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுது, நிறைய காரியங்கள் நாட்டுல யுத்தங்களை கேள்விப்படுறோம், நிறைய காரியங்கள் பயங்கரமான ஆண்டவருக்கு விரோதமான துரோகங்கள்லாம் நடக்கிறத பார்க்கும் பொழுது உண்மையாகவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாருன்னு தெரியுது. அப்போ இந்த நாட்கள்ல நான் என்ன செய்யணும், நான் ஒரு பரலோகத்துக்கு போகணும்னா அதற்கு என்ன தகுதிகள் வேணும், அதற்கு என்ன ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். புத்தி இல்லாதவர்கள் போல அந்த நேரத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தோன நம்ம வந்து தகுதி இல்லாம இருந்தோம்னா நிச்சயம் நம்மளுக்கும் கதவுகள் அடைக்கப்படும். சோ அந்த ஒரு கட்டத்துக்கு நம்ம போகவே கூடாது. நம்ம எப்போதுமே ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதுக்குரிய ஷெட்யூல் போடணும், ஒரு பிளானிங் இருக்கணும். நம்ம அந்த நேரத்துக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை எப்படி இருக்குன்னா, எக்ஸாம் வந்தா அந்த நேரத்துக்கு படிச்சுக்கலாம், அல்லது ஒரு கிளாஸ்ல டெஸ்ட் வச்சாங்கன்னா அந்த நேரத்துக்கு பாத்துக்கலாம், இது ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த நேரத்துக்கு பாத்துக்கலாம். இப்படிதான் நம்ம எல்லாருமே நம்முடைய வகுப்பு அறையில இருந்துக்கிறோம். ஆனா இங்க பாக்குறோம், அந்த நேரத்திற்கு நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தப்படணும். ஒரு பரீட்சை வருதுன்னா அந்த பரீட்சைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டு நம்ம ரெடி ஆகணும். ஒரு பரீட்சைக்காகவே நம்ம இவ்வளவு தகுதிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கும் போது பரலோகராஜுக்கு அதை விட மேன்மையான தகுதிகளை நம்ம உடையவங்களா இருக்கணும். இன்னைக்கு எதிர்பாராத நேரத்துல வந்து கிறிஸ்து வருவார்னு நம்முடைய வசனங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வருது. நம்ம அறியாத வேலையில நம்ம எப்ப வருவாருன்னு நமக்கு தெரியாது, திருடனை போல ஆண்டவர் வருவாராம். அப்போ இன்னைக்கு எங்க ஏரியாவுக்கு அல்லது நம்ம வீட்டுக்கு ஒரு திருட வரப்போறான்னு நியூஸ் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நீங்களும் நானும் தூங்குவோமா? நிச்சயம் தூங்கவே மாட்டோம். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நல்லா விழித்து கொண்டு எந்த பக்கமாச்சும் சத்தம் கேக்குதா, யாராச்சும் வர்றாங்களா அப்படின்னு நம்ம ரொம்ப அலர்ட்டா இருப்போம். சோ இதை விட நம்ம எப்படி இருக்கணும், அலர்ட்டா ரெடியா. ஐயோ திருடன் வந்துட்டா என்ன செஞ்சிடும், பொருளா எடுத்துட்டு போயிருவான்னு நம்ம நினைக்கிறது போல இயேசு கிறிஸ்து வந்துட்டா அவருக்குரியவர்களை அவர் அழைக்க வர்றதுனால என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட, ஒரு ஆயத்த நிலைமையோடு கூட நம்ம எல்லாரும் இருக்கணும். பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய வசனங்கள்ல சொல்றாரு, புத்தியுள்ள சிற்பாசிரியை போல அஸ்திபாரம் போட்டேன்னு எழுதியிருக்காரு. அப்போ நம்ம இந்த 10 கன்னிகைகளை குறித்து பார்க்கும்பொழுதும் புத்தியை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. இந்த இடத்துல பாக்குறோம், புத்தியுள்ள சிற்பாசிரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன். நம்முடைய பவுண்டேஷன் எதுல இருக்கணும்னா, நல்ல ஒரு புத்தியை ஞானத்தோடு கூட நம்முடைய காரியங்களை நம்ம நடத்துகிறவர்களாக, நம்முடைய அஸ்திபாரம் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான அஸ்திபாரமாக நம்ம எல்லாரும் இருக்கணும். நம்மளுக்கு வந்து விஸ்டம் வந்து ஆண்டவர் கொடுக்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்பட்டு பரிசுத்தத்தோடு கூட நான் இருக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் என்ன செய்வேன், புத்தி உள்ளவர்களாய் நான் இருப்பேன். இந்த புத்தி உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறாரு. நீதிமொழிகள் 14வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். The wisest of women builds her house. அப்போ ஒரு புத்தியுள்ள ஒரு கன்னிகை அல்லது புத்தியுள்ள ஒரு சகோதரி அல்லது சகோதரன் தான் ஒரு வீட்டை மேல மேல கட்டிக்கிட்டே போக முடியும். சோ நான் ஒரு படிப்புல இருக்கேன் அப்படின்னா, படிப்புல எனக்கு ஞானம் இருக்கணும், படிப்புல எனக்கு அறிவு இருக்கணும். நான் ஒரு இன்டெலிஜென்ட்டா இருந்தாதான் நான் என்ன செய்யணும், அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு நான் செல்ல முடியும். அல்லது நான் ஒரு கல்லூரியில படிக்கிறவனா இருந்தேன்னா, நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நான் இன்னும் அதிகமாய் என்னை வளர்த்து கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமாய் நான் அதிலே கட்டப்பட வேண்டும், அடுத்த நிலைமைக்கு நான் போக வேண்டும். அப்படிதான் புத்தி உள்ளவங்க இருக்கணும். அப்ப ஒரு நாளும் புத்தி இல்லாதவங்க என்ன அந்த வசனம் சொல்லுது, இடித்து போடுகிறான், தன் வீட்டை இடித்து போடுகிறான்னு இருக்கும்.
அப்போ எந்த விஷயத்திலயும் அல்லது ஒரு படிப்பா இருக்கட்டும், ஒரு வேலையா இருக்கட்டும், அதை மென்மேலும் வளரக்கூடிய ஒரு வகையில தான் கர்த்தர் எனக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார் ஒழிய அதை இடித்து போடவோ அதை களைத்து போடவோ ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி தரவில்லை. அப்போ கர்த்தருடைய வசனத்தை நம்ம கை கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம யாரா இருக்கணும்? புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும். எல்லா காரியத்திலும் ஞானம் உள்ளவர்களாய் இருக்கணும். எல்லா தகுதிகளையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஞானத்தோடு கூட எல்லா காரியத்தையும் செய்கிறதிலே துரிதமாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், புதிய ஏற்பாட்டுல படகுல இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் போய்கொண்டு இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு காற்று வருது. அந்த காற்று இருக்க பொழுது அதிலே ஒரு பெரிய அந்த புயல் அடிக்கும் போது சீஷர்கள்லாம் சொல்றாங்க, ஐயோ நாங்கள் அமிழ்கிறோமே, நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த படகுல யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு வாழ்க்கையில ஒருத்தருடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்ம பயப்படவே வேண்டியதில்லை. ஆனா சீஷர்கள் படகுல இயேசு கிறிஸ்து இருக்கிறத கூட மறந்துட்டு அவங்க பயந்துகிட்டு இயேசுட்ட போய் சொல்றாங்க. ஆனா இயேசு உடனடியாக எழுந்து என்ன செய்யறாரு? கடலையும் காற்றையும் அதட்டுகிறார். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த விதத்திலும் நான் கலங்காதவளாக அல்லது எதை குறித்து பயப்படாதவளாக நான் இருக்கணும்னா முதலாவது என்னுடைய உள்ளத்துல யார் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து இருக்கணும். புத்தி உள்ளவர்களுக்கு மத்தேயு 7வது அதிகாரத்துல பார்த்தோம்னா சில காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாரு. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்ப புத்தியுள்ள மனுஷனை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறாரு? கண்மலையின் மேல் தன் வீட்டு கட்டின புத்தியுள்ள மனுஷன். கண்மலைனா யாரு? நம்முடைய வாழ்க்கையில கண்மலை யாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம இயேசு கிறிஸ்துவின் மேலதான் நம்ம அஸ்திபாரம் போட்டிருக்கோம். சோ ஒரு ராக், அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, and the rain fell, the floods came, and the winds blew, and we thought that house, but it did not fall because it had been founded on the rock. Founded on the rock. ஒரு மலை மேல, ஒரு பாறை மேல கட்டப்பட்ட ஒரு கண்மலையின் வீடுதான் என்ன செய்யாது? கீழே விழாது. அதுதான் நிலைத்து நிற்கும். அதுக்கு ஆண்டவர் நம்மள ஒரு புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுறார். அப்ப நான் புத்தியுள்ள மனுஷனா நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு ராக்க போல, எதையும் கண்டு அசையாத ஒரு கண்மலையாகிய கிறிஸ்துவை எனக்குள் பெற்றிருக்கிறேன். அதனால நான் எந்த ஒரு சோர்வுகளோ எந்த ஒரு பிரச்சனைகளோ எந்த அசைக்க முடியாது. படகுல எப்படி இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது எந்த ஒரு புயலும் அவர்களை சேதப்படுத்தாதபடி சீஷர்களும் பாதுகாக்கப்பட்டாங்களோ, நீங்களும் நானும் கண்மலையாகிய கிறிஸ்துவ நம்முடைய உள்ளத்துல வைத்திருக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் உங்களை என்னையும் அசைக்கவே முடியாது. அது யாரு? புத்தியுள்ள மனுஷனை அசைக்க முடியாது. அப்ப என்ன வருது? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் காற்று அடிச்சுச்சான். அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரமாய் போடப்பட்டிருந்தது. எத்தனை அருமையான வசனம் பாருங்க. ஏன் அது காற்று அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அது அசையலைன்னா, ஒரு அசையாத இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டி இருக்கிற ஒரு புத்தியுள்ள மனுஷன் தான் இப்படியா இருக்க முடியும். அஸ்திபாரம் எங்க போடப்பட்டிருக்கு? ஒரு ராக்ல, ஒரு கண்மலையில போடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணும். ஆண்டவர் இந்த நாள்ல அதை தான் விரும்புறாரு. யார் அந்த புத்தியுள்ள மனுஷன்? அவருடைய வார்த்தைகளின்படி செய்கிறவன். கர்த்தர் சொல்கிற இந்த வசனத்தின்படி நம்ம செய்யும் பொழுதுதான் நான் ஒரு புத்தியுள்ள மனுஷனாக, ஒரு மனுஷியாக நான் இருக்க முடியும். அதே அடுத்த வசனம் சொல்லி, இந்த வார்த்தைகளின்படி செய்யாது இருக்கிறவன் ஆண்டவர் என்ன சொல்றாரு? தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷன். புத்தி இல்லாத மனுஷன். அங்க எப்படி புத்தி இல்லாத கன்னிகைகளை குடிச்சு பார்த்தோமோ, இவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? மணலின் மேல் கட்டின வீடா. அந்த மணலின் மேல் கட்டின வீட்டுக்கும் என்ன வந்துருச்சு? பெருமழை சொரிந்ததாம், பெருவெள்ளம் வந்ததாம், காற்று அடித்ததாம். ஆனால் அந்த வீடு என்ன பண்ணிருச்சு? விழுந்து போயிற்று. விழுந்து முழுவதும் அழிந்தது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் அழியாதவர்களா இருக்க வேண்டும். புத்தி இல்லாதவர்களை போல் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுது மணலின் மேல் கட்டின ஒரு வீடு எப்பொழுது எது வந்தாலும் உடனடியாக அது அடித்து செல்லப்படும். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது அல்லது இயேசு கிறிஸ்துவுக்குள் வளராது இருக்கிற ஒவ்வொருவரும் என்ன புயல் வந்தாலும் என்ன சோதனைகள் காற்று அடித்தாலும் அசைஞ்சிருவாங்க. ஆனா நம்ம மணலின் மேல் கட்டின வீடாக இல்லாதபடி கண்மலையின் மேல் கட்டின ஒரு வீடாக புத்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. The foolish man who built his house on the sand and it fell and great was the fall on it. அது விழுந்து அழிந்து போயிற்று.
நம்ம ஒரு நாளும் அழிந்து போகிறவர்களாக, விழுகிறவர்களாக எந்த காரியத்திலும் நம்ம இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் ஞானமாய், கருத்தாய் நாம் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாலிப பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு ஆண்டோடைய கிருபையினாலே வாரம் ஆண்டோட சத்தியத்தை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். இன்று அநேக வாலிபர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்காதிருப்பதினாலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வீடு விழுந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாரும் அவர்களை குறித்து பாரம் உள்ளவர்களாய், நாம் புத்தி உள்ளவர்களாய் முதலாவது நாம் நடந்து, புத்தி இல்லாதவர்களை காப்பாற்றும் பணியிலே நீங்களும் நானும் இறங்க வேண்டும். இன்னைக்கு அநேக டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சோர்வுல இருக்கிறாங்க. ஆனா எப்படிப்பட்டவங்களா இருந்தா இதெல்லாம் அவங்களை அசைக்காது நம்ம பார்த்தோம். எந்த ஒரு ஷேக்கனும் ஆகாம அவங்க இருக்கணும்னா அவங்க புத்தி உள்ளவர்களா, இயேசு கிறிஸ்துவிலே கண்மலையிலே அவர்கள் கட்டப்பட்டவர்களா இருக்கும்போது மாத்திரம்தான் இந்த சோர்வு அவர்களை நெருங்க முடியாது. இன்னைக்கு நீங்க எல்லாம் ஆண்டோடைய கிருபையினால நல்ல உற்சாகமா சந்தோஷமா இதுல பங்கெடுத்து கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். செல்வியக்கா அவங்களை குறித்து நல்ல காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு உண்மையாவே நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். இப்படிப்பட்ட பாராட்டுதலுக்குரியவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது தொடர்ந்து இப்படிப்பட்ட சந்தோஷத்தை, சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்கிறவர்களாய், ஒரு நாளும் அதை விட்டு நாம் கீழே விழுந்து விடாதபடி ஓடோடி கொண்டு இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, பி ரெடி. முதலாவது பி வாய்ஸ், ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அல்லது புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பி ரெடி. தேவ சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். நடுராத்திரில என்ன பண்ணுச்சு அந்த வசனம் சொல்லுது, அவர் நடுராத்திரில மணவாளன் வந்து விட்டார் என்ற சத்தம் வந்தோடனே 25:7 பாத்தீங்கன்னா எல்லோரும் எழுந்திருந்து தீவட்டிகளை ஆயத்தமாக்கி கொண்டு ஆண்டவரை சந்திக்க, மணவாளனை சந்திக்க போகிறாங்க. அங்க என்ன பாக்குறோம், அவங்க எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க, சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறாங்க. முதலாவது நீங்கள் நானும் ஆயத்தமா இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தம் எங்க கேட்கப்படுது? இப்படிப்பட்ட ஒரு ஜெப கூட்டத்துல உங்களுக்கு வார்த்தைகள் கொடுக்கப்படலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெப கூட்டத்துல கேட்க முடியாது. நம்ம வீட்டுல இருக்கும் பொழுது, வேதாகமத்தை படிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய மெல்லிய சத்தம், ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்கும் பொழுது நம்மளால் உணர முடியும். சோ இப்படிப்பட்ட தேவ சத்தத்தை நாம் கேட்டால் மாத்திரமே, கேட்கிறதுக்கு பழகி கொண்டால் மாத்திரமே நம்ம என்ன செய்ய முடியும்? தகுதி உள்ளவர்களாய், புத்தி உள்ளவர்களாய், பரலோக ராஜ்யத்திற்குரிய கன்னிகை உடையவர்களாய் நாம் இருக்க முடியும். சோ இதுல பாக்குறோம், புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க? எங்களுக்கு என்ன இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க? நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆயத்தமா இருந்தவர்கள் எங்க போறாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு, அதாவது கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சீக்கிரம் நம்ம ஆண்டோடைய வருகையில போறோம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஆயத்தமா இருந்தால்தான் போகணும்னு தெரியும். இன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகணும், ஒரு காலேஜுக்கு போகணும், ஒரு வேலைக்கு போகணும், எத்தனை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், எத்தனை ஆயத்தங்கள். முந்தின நாள் நைட்டே நான் இந்த ட்ரெஸ்ஸ போட்டு போகணும், முந்தின நாள் இதே நான் இந்த நோட் புக்கை எடுத்துட்டு போகணும், எல்லாம் நம்ம ரெகுலரா எழுதி வச்சு அதை கரெக்டா நம்ம போறோம். ஆனா ஆண்டோடைய பரலோக ராஜ்யம் எப்ப ஆண்டவர் வருவாருன்னே நம்மளுக்கு தெரியாது. நம்ம ரொம்ப ஆயத்தமா இருக்கணும். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அத்லெட்டிக்ஸ் எத்தனை பேர் இதுல நீங்க ஓடுவீங்கன்னு தெரியல. அத்லெட்டிக்ஸ்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த கிரவுண்ட்ல அந்த அத்லெட்டிக்ஸ் ஒரு 100 மீட்டர் ஓட்டத்துல பங்கு கொள்றோம்னா அதுல ஃபர்ஸ்ட் நம்ம உட்காரும் பொழுது அந்த ரெடி பொசிஷன்ல உட்கார வைப்பாங்க. அன்யமாட் ரெடி கோ அப்படின்ட்டு ஒரு வெடி சத்தம் போட்டோட என்ன செய்வோம்? பக்காவா ஓடிடுவோம். எப்ப நம்ம ஆயத்தம் இல்லாம அந்த ரெடி பொசிஷன்ல இல்லாம இருந்தோம்னா நிச்சயம் அதுல நம்ம தோல்வி விட்டுருவோம். அப்படி இதை விட இன்னும் ஆயத்தமாக அந்த ஒரு அத்லெட்டிக்ல ஒரு வின் பண்றதுக்கே நம்ம அத்தனை சரத்தை எடுத்து அவ்வளவு அலர்ட்டா இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா அதுல நம்ம பங்கு கொள்ளும் போது நம்ம பிரைஸ் வாங்குவோமா இல்லையோன்னு ஒரு பெரிய படபடப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கும், துடிப்பு இருக்கும். அந்த துடிப்போட இன்னும் அதிகமான துடிப்போடு கூட நீங்களும் நானும் ஆண்டோடைய பரலோக ராஜ்யத்தை எதிர்பார்த்து ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. சோ அதுல எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த வசனங்கள் குறிப்பிடுதுன்னா, விசுவாசத்துல உறுதியா இருக்கணுமா. நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆயத்தமா இருக்க முடியும். இந்த ஆயத்தமா இருக்கிறதுல முதலாவது நம்ம இயேசுவை விசுவாசித்தவர்களா என்னுடைய வாழ்க்கையில இருக்கணும். அடுத்து பரிசுத்தத்தோடு கூட நம்ம வாழ்க்கையில இருக்கணும். என்னை தினமும் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். 1 தீமோத்தேயு 4:12 யாராவது ஒருத்தர் படிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:12. ஒன்னு தீமோத்தேயு 4:12.
உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அப்போ பரிசுத்துல, ஆவியில, விசுவாசத்துல, எல்லாத்துலயும் நம்ம எப்படி இருக்கணும்? மாதிரிகளா இருக்கணும். அப்பதான் நம்ம ஆயத்தமா இருக்க முடியும். நம்ம ஆயத்தமா இருந்தால்தான் இயேசுக்கு நம்ம போக முடியும்னு சொல்லுது. அடுத்து பரிசுத்தாவியுடைய பிரசன்னத்துல ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்கணும். ஆண்டவரோடு கூட நெருங்கிய உறவுல இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த ஆயத்த நிலைமைக்கு நம்ம வர முடியும். நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, அந்த எண்ணெய்ங்கிறத பரிசுத்த ஆவியாளுடைய அபிஷேகத்துக்கு ஒப்பிட்டு எல்லா வசனங்களும் நமக்கு வருவதை நம்ம பார்க்கலாம். சங்கீதக்காரன் கூட சொல்றாரு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். 23வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். எண்ணெய்ங்கிறது அபிஷேகம். அந்த அபிஷேகத்தினால் நம்ம எப்பொழுதும் நிறைந்து இருக்கிறவர்களாக, தேவனோடு கூட உறவு வைத்துக் கொண்டு இருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். Those who were ready went in with him to the marriage feast. யாரு ரெடியா இருக்காங்களோ அவங்கதான் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிச்சாங்கன்னு வேதம் சொல்லுது. யார் ஆயத்தமா இருந்தாங்க? யார் ஆயத்தமா இருக்கிறவங்க? விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவங்க, பரிசுத்தத்தோடு கூட இருக்கிறவங்க, கற்பிலும் நடக்கையிலும் ஆவியிலும் நான் மாதிரியா இருக்கிறவங்க தான் எங்க போக முடியும்? இயேசுவை சந்திக்க முடியும். The virgins who were ready went in with him to the wedding banquet. NIV-ல இருக்குது. The virgins who were ready. 10 கன்னிகைகள்ல யார் 5 கன்னிகைகள் ரெடியா இருந்தாங்களோ அவங்கதான் அந்த மணவாளனோடு கூட போனாங்க. அப்ப நீங்களும் நானும் யாரா இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக, விசுவாசத்திலே, நீதியிலே, ஆண்டோடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம நல்ல அந்த அரிக்கன் லைட் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. கடந்த காலத்துல, ரொம்ப பழங்காலத்துல அதை வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா கீழே அந்த எண்ணெய் அந்த அரிக்கன் லைட்ல ஊத்தி அது மேல ஒரு திரிய வச்சு, அப்புறம் அந்த தீவட்டிய கொளுத்திய வச்சு அது அழகா லேம்ப் எரியும். அந்த வெளிச்சத்துலதான் நாங்கெல்லாம் படிச்சோம். அநேக வருஷங்களுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட லைட் எல்லாம் இல்லாதபடி இருந்த நாட்கள்ல எங்களுடைய கிராமங்கள்ல நாங்க வசித்தப்போ அந்த அரிக்கன் லைட்ல தான் நாங்க எல்லாரும் போட்டி போட்டு உட்கார்ந்து படிப்பாங்க. ஒருத்தர் படிப்பாங்க, ஒரே லைட்டு தான் இருக்கும். சோ அதுல அந்த விளக்குல எண்ணெயை ஊத்துனாதான் அந்த திரி எரியும். அதை போலதான் பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஊற்றப்பட்டாதான் நீங்களும் நானும் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக, எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக, அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் மாற முடியும். இல்லாவிட்டா நம்ம மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க முடியாது. 3வது பார்க்கிறோம், பி கேர்ஃபுல். ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். அந்த வசனம் நான் உங்களுக்கு படிச்சேன். கதவு அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்பட்டன. 5 பேர் உள்ள போனோம்னா கதவு அடைக்கப்பட்டது. பாக்கி 5 பேர் வெளியில நின்னுட்டு டோரை ஓபன் பண்ண சொல்லி கேக்குறாங்க. சோ கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நம்ம போருடைய காரியங்கள்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்கிறதான காரியங்களை நம்ம பேப்பர்ல பாக்குறோம், நியூஸ்ல படிக்கிறோம். எவ்வளவு பயங்கரமா போயிட்டு இருக்குது. சோ இதெல்லாம் ஏற்கனவே யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று எழுதியிருக்கிறாரு. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும். ஈரான் இஸ்ரேல் போரெல்லாம் நம்ம எல்லாம் தெரியும். சோ இவைகளை எல்லாம் கேள்விப்பட போது ஆண்டவர் வரப்போறாருன்னு நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாரு. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இல்ல ஆண்டவர் வரமாட்டாரு, இன்னும் கொஞ்சம் நாள் போகும், இன்னும் கொஞ்சம் நேரம் வரும். எப்படி 5 கன்னிகைகள் எதுக்குமே ஆயத்தம் இல்லாம இன்னும் நேரம் இருக்கு பாத்துக்கலாம், கடைசி நேரத்துல பாத்துக்கலாம்னு இருந்த மாதிரி இன்னைக்கும் நம்மளையும் உங்களையும் என்னையும் வஞ்சிக்கிறதான காரியங்கள் இருக்கு. நம்ம வாலிப நாட்கள்ல நீங்க இருக்கிறீங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம ஜாக்கிரதை இல்லாதவர்களா இல்லாதபடி எப்பொழுதும் கர்த்தருடைய வருகை குறித்து எண்ணினவர்களாய், ஆயத்தம் உள்ளவர்களாய் எப்பொழுதும் நான் இருக்கணுங்கிறதான் ஆண்டவர் இந்த நாள்ல நம்மள்கிட்ட விரும்புறாரு. சோ அவங்க இறைவனோடு ஐக்கியப்பட்டவர்களாய் இல்லாதனாலதான், அவங்க ஆயத்தம் இல்லாதனாலதான் எதை இழந்துட்டாங்க? கதவு பூட்டப்பட்ட போது அவங்க வெளியில நின்னுட்டாங்க. பரலோகத்திற்கு போக முடியல, அல்லது கல்யாண வீட்டுக்கு போக முடியல. அப்ப கதவு பூட்டப்படுகிற அந்த நிலைமையில நீங்க கதவு அடைக்கப்படுவதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனை நாம் சந்திக்க வேண்டும். நாம் மணவாளனோடு கூட போகும் பொழுதுதானே நமக்கு பரலோக ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய் நாம் மாற முடியும். இல்லாவிட்டால் அவங்க எங்களை திறந்து விடுங்க, நாங்க வர்றோம்னு அவங்க கேக்குறாங்க. இன்னைக்கு ஒரு ஆபீஸ்க்கு போறோம், ஒரு ஸ்கூலுக்கு போறோம்னா அந்த டைமுக்கு பங்க்சுவலுக்கு போகணும். பங்க்சுவலா இல்லைன்னா கதவை பூட்டிடுவான் அந்த வாட்ச்மேன். நீ போ, வெளியில நின்னு எத்தனையோ ஆபீஸ்ல எல்லாம் அப்படி நிக்க வச்சிடுறாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீங்களும் நானும் ஒரு நாளும் வந்து விடக்கூடாது. ஒரு நாள் இந்த சபையில ஒரு ஆர்மி ஆபீசர் திடீர்னு உள்ள நுழைஞ்சார்.
கண்ணெல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்து நுழைஞ்சோட எல்லா விசுவாசிகளும் அப்பதான் வந்து சபை ஆராதனை முடிந்து வெளியில போகிற நேரம். திடீர்னு ஒருத்தர் கண்ணோட கூட அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து நின்னுட்டாரு. நின்னோட சபை விசுவாசிகள் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க என்ன அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்றாரு, நான் இப்போ வந்து இயேசுவ மறுதளிக்கிறீங்களா? மறுதளிச்சீங்கன்னா உங்களை அனுப்பிச்சு விட்டுருவேன், இல்லைன்னா நான் வந்து ஷூட் பண்ணிடுவேன் இதே இடத்துலன்னு மிரட்டுறாரு. ஒவ்வொரு விசுவாசிகளா மிரட்டுறாரு. எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சு ஒவ்வொருத்தரா வர்றாங்க. நீ இயேசுவ மறுதளிக்கிறியா? மறுதளிச்சுன்னா போயிரு வெளியில, இல்லைன்னா உன்னை ஷூட் பண்ணுவேன்னு. விசுவாசிகள் அவ்வளவு பேரும் சபையில இருக்கிறவங்க தான். ஆளு இல்ல, நான் எனக்கு கேஸ் வேண்டான்னு மறுதளிச்சுட்டு போயிட்டாரு. ரெண்டாவது ஆளு போறாரு, மூணாவது ஆளு, இப்படியே வரிசைக்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. என்ன சபையுடைய போதகர் முதற்கொண்டு வெளியில போயிட்டாங்க மறுதளிச்சுட்டு. இப்படியே போயிட்டு இருந்தோன்னே இவங்க எல்லாரும் பாக்குறாங்க பின்னாடி, சபை போதகர் எப்படி நம்மளுக்கு எல்லாம் போதிக்கிறவர், அவராது ஆண்டவரை மறுதளிக்காம இருக்குன்னா அவரும் மறுதளிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா எல்லாரும் போனோன்னா கடைசியா ஒரு வாலிப பெண் அந்த இடத்துல நிக்கிறா. இவரு கேட்கிறாரு, நீ இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிறியா? போனாரு. நான் நிச்சயம் மறுதளிக்க மாட்டேன்னு இந்த வாலிப பெண் சொல்றாங்க. உடனே இவருக்கு அதிர்ச்சியா இருக்கு. உடனே நான் திருப்பியும் சொல்றேன், நீ மறுதளிக்கலைன்னா உன்னை நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அவ ஒன்னத்துக்கு கலங்காதபடி எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு நான் மறுதளிக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. எனக்காக, என்னுடைய சந்தோஷத்துக்காக, என்னுடைய சமாதானத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை மறுதளிப்பதற்கு நான் அவ்வளவு மோசமானவள் அல்ல. எனக்காகவே உயிரை தியாகம் செய்து சிலுவையிலே மரித்த அந்த இயேசுவுக்காக என் உயிரை கொடுக்க நான் தயாராயிருக்கிறேன் என்று சொன்னாலும், உடனே அவர் அப்படியே அந்த கண்ணை கீழே வச்சுட்டு அவளை அப்படியே அப்ரிஷியேட் பாராட்டுறாராம். இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு நபரை கண்டுபிடிக்கதான் நான் இந்த வேஷத்துல வந்தேன்னு சொல்லிட்டு, அந்த சபைக்குரிய ஒரு பழமையான ஒரு முதுமையான விசுவாசி ஒருவர் ஆர்மில இருந்து அப்ப வந்திருக்காரு. சோ அவரு தன்னை வெளிப்படுத்தி இந்த ஒரே ஒரு வாலிப பெண் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சோ இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு மிரட்டலுக்கு அல்லது இப்படிப்பட்ட ஒரு தருணங்கள் வருமானால், நீங்களும் நானும் இயேசுவை மறுதளிப்போமா அல்லது இயேசுவுக்காக உயிரை கொடுக்கவும் தயாரா இருப்போமா? இந்த வாலிப பெண் நமக்கு எல்லாரும் ஒரு உதாரணமா இருக்கிற. அப்போ ஜாக்கிரதையாய், நான் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டுமானால் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை உள்ளவளா, எச்சரிப்பை உள்ளவளா இருக்க வேண்டும். அடுத்தபடியாக பி ஹெல்ப்ஃபுல், நாம் உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு உதவி செய்யாதபடி அநேகருக்கு நம்ம வந்து உதவி செய்தாதான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியுங்கிறதுக்கு அநேக வசனங்கள் நமக்கு உண்டு. நான் அதையெல்லாம் படிக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல. மத்தேயு 25:11 பார்த்தோம்னா, மற்ற கன்னிகைகள் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும், லார்ட் லார்ட் ஓபன் டு அஸ் அப்படிங்கிறாங்க. உங்களை அறியேன் என்று சொல்லி அங்க அனுப்புறத பாக்குறோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா 24:34 ஆண்டவர் மக்களை பிரிக்கிறார். வலப்பக்கம் கொஞ்சம் பேரும் இடப்பக்கம் கொஞ்சம் பேரும். இப்ப வலதுபுறத்தில் நிற்கவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு வாருங்கள். அங்க வந்து உங்களை அறியேன்னு ஒரு குரூப்புக்கு சொல்லிடுறாரு. இங்க பார்த்தோம்னா வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதி. ஏன் அதை சொல்றாருன்னா, அந்த வசனம் திருப்பி அடுத்த வசனம் சொல்லுது, நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியராய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். பரலோக ராஜ்யத்துக்கு போனவங்களோட லிஸ்ட்ல இதெல்லாம் இருக்குது. அப்போ அவங்க கேக்குறாங்க, நாங்க எப்படி நீங்க பசியா இருந்தப்ப நாங்க பார்த்தோம், எப்ப நீங்க அந்நியரா இருந்தீங்கன்னா? அவர் சொல்றாரு, இந்த மனுஷர்ல ஒருத்தருக்கு நீங்க இந்த உதவியை செஞ்சீங்கன்னா அந்த உதவி எனக்கு செய்த உதவி, அதனால்தான் உங்களை வாருங்கள் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவரே என்று கூறுகிறார். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம மற்றவர்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு நியூஸ்ல பார்த்தேன், போன மாதத்துல பயங்கர மழை பெய்யுது. அந்த போர் நடக்கிற நாட்டுல உள்ள சிறுவர்களும் பெரியவர்களும் அந்த மலையில அப்படியே ஒரு கூட்டமா நின்று கொண்டு போஜனத்திற்காக ஒரு தட்டை பிடித்தவர்களாக அப்படியே கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க. மழை ஒரு பக்கம் ஊத்துது, இந்த பக்கம் போஜனம் கிடைக்கல, அவ்வளவு கூட்டம். அந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கை கால்லாம் நடுங்குது, அந்த சாப்பாடை வாங்க கூட அவங்களால முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் நடுக்கம். இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகளும் பெரியவர்களும் நம்முடைய கண்களை பார்த்து கொண்டிருக்கின்றனர். இவர்களுக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சாப்பாடு இல்லாம இருக்கிற அநேகரை பார்க்க முடியும், தண்டு இது உடை இல்லாமல் இருக்கிற அநேகரை பார்க்க முடியும், பணம் இல்லாது இருக்கிற அநேகரை பார்க்க முடியும், ஒருவேளை சாப்பாட்டுக்காக கையேந்துகிற அநேகரை நாம்
சாலைகளிலே போய்கொண்டிருக்கும் பொழுது பார்க்க முடியும். இவர்களுக்காக இந்த வாலிப வயதிலே நீங்கள் உதவி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் பலவிதமான டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுனால இப்படிப்பட்ட காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பதிலே சில தயக்கங்கள், சில தாமதங்கள் ஆகின்றன. ஆனால் கிருபையாய் உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட கூடுகைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்த வேண்டும் என்று. இப்படிப்பட்ட சில காரியங்களை என்னுடைய சிறு வயதிலேயே எனக்கு போதித்தவர்கள் கற்றுக் கொடுத்ததினாலே இன்னைக்கு ஆண்டவர் கிருபையாக சில காரியங்களை எங்களால் செய்ய முடிகிறது. அந்த ஒரு உணர்த்துதலோடு கூட நானும் உங்களுக்கு இதை சொல்லி தருகிறேன். அப்போ 7:21 பாக்குறோம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. அப்ப பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னா நான் யாருடைய சித்தத்தை செய்யணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை செய்யணும். இயேசு கிறிஸ்துடைய விருப்பம் என்ன? பசியா இருக்கவங்களுக்கு போஜனம் கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும், வியாதியா இருந்தா பார்க்க போகணும். இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு அழகாய் வகுத்து கொடுத்திருக்கிறார். சோ இவைகளை எல்லாம் நம்முடைய இந்த வாலிப வயதிலே பின்பற்றுவோமானால் நிச்சயம் பின்னாடி ஒரு பெரிய தலைவராக, இந்த இந்திய தேசத்தை பாதிக்கிறவர்களாக, கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை மற்ற நபர்களுக்கு வெளிப்படுத்துவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற முடியும். இந்த நாளில அந்த ஒரு நோக்கத்தோடு கூட தான் ஆண்டவர் இந்த செய்தியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு அடுத்த வசனம் சொல்லுது, உமது நாமத்திலே நாங்கள் ஊழியத்தை தீர்க்க தரிசனம் செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அநேக அற்புதங்கள்லாம் செஞ்சோம். சில பேர் கிறிஸ்தவங்களாதான் இருப்பாங்க, நான் பிசாசை துரத்தினேம்பாங்க, அற்புத அடையாளம் செஞ்சேன்பாங்க. ஆனா அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை அறியேன். எப்படி அந்த 10 கன்னிகைகளை பார்த்து 5 கன்னிகைகள் கதவை மூடப்பட்டதுக்கு அப்புறம் வெளியில நின்னவங்களை பார்த்து உங்களை அறியேன்னு சொல்லி அனுப்பிச்சாரோ, அதே மாதிரி நம்மளால் செய்யக்கூடிய உதவிகளை நாம் செய்ய முடியாமல் நின்று கொண்டிருந்து நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நம்மையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உங்களை ஒரு காலும் நான் அறியவில்லை. ஐ நெவர் நியூ யூ, டிபார்ட் ஃப்ரம் மீ. என்னை விட்டு அகன்றிருப்போங்கள், டிபார்ட் ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நாம் ஒரு நாளும் கேட்கவே கூடாது. என் ஆண்டவர் என்னை பார்த்து, வாரும் மகளே, ஆசீர்வதிக்கப்பட்டவளே, ஒரு இதுல பாக்குறோம், வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், உண்மையும் உத்தமன், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு ஸ்கூல் கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தேன் அல்லது ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன்னா எத்தனை அப்ரிசியேஷன், அந்த கிளாஸ் டீச்சர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பிரின்சிபல் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா வெளியில அதுவும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எல்லாம் வந்துட்டீங்கன்னா எல்லா ஆபீசர்ஸ், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல உள்ள நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்ல முடியும். சோ இப்படிப்பட்ட அந்த புகழை வாங்கும் பொழுது நம்மளுக்கு எத்தனை மேன்மையா இருக்கிறதோ அதை விட பலவித மேன்மை நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர்கிட்டே நம்ம வாங்க வேண்டும். அதைத்தான் நம்ம நோக்கி ஓடணுமே தவிர இவைகள் எல்லாம் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில படிக்கிறவர்களா இருக்க வேண்டும், நிறைய மார்க் எடுக்கிறவர்களா இருக்க வேண்டும், நிறைய நல்ல வேலைக்கு போகிறவர்களா இருக்க வேண்டும். ஆனால் பிரியாரிட்டி எதற்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கடைசியாக பி வாட்ச்ஃபுல், பி அலர்ட், விழித்திருங்கள். ஆண்டவர் இந்த வசனத்துல சொன்னாரு, ஆண்டவர் வருகிற நாளிகை எப்பொழுது நம்ம அறியாது இருக்கிறதுனாலே விழித்திருங்கள், விழித்திருங்கள். வாட்ச் ஃபார் therefore for you know neither the day nor the hour. எந்த நேரத்துல ஆண்டவர் வருவார் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாத ஒரு நேரங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சொன்னபடி திருடன் வருகிற விதமாய் வருவான். நாம் விழித்திருக்கணும். எந்த நேரத்திலும் நாம் போக ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எப்படியாய் நாம் விழித்திருக்க வேண்டும்? பரிசுத்தத்தோடு நாம் விழித்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் வெளிப்படுத்தல பாக்குறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் பரிசுத்தத்துல இந்த லெவல்ல இருக்கிறேனா, இன்னைக்கு இந்த கூட்டம் முடிந்த விட இன்னும் அதிகமாய் நான் பரிசுத்தத்திலே தேறினவராய் மாறுகிறேனா? அததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அநேக கிரியைகளை நாம் செய்து விழித்திருக்க வேண்டும். நான் என்னென்ன உதவிகளை மற்றவர்களுக்கு செய்கிறேனோ அதெல்லாம் என்னுடைய ஆண்டவர் பரலோகத்திலே ரெஜிஸ்டர் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு நாளும் அந்த கிரியைகளை அவர் மறக்கிற தேவன் அல்ல. இதற்குரிய பலனை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் வர தாமதிக்கிறார் என்று தெரிந்த போது அவர்கள் எல்லாம் தூங்கிட்டாங்களா? தாமதமாகுதுன்னு அவங்க தூங்கிட்டாங்கன்னு அந்த வசனம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வருவார்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஜெப கூட்டத்துல சொல்றாங்க, பப்ளிக் மீட்டிங்ல சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. நீங்கள் நானும் அதை கூட நினைச்சிட்டு ரொம்ப அசால்ட்டா இருக்கலாம். ஆனா 2 பேதுரு 3:9 படியாய் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல். இன்னைக்கு அவர் இப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க,
கூட்டத்துல போனா இப்ப இதுதான் சொல்றாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அவரு அந்த வாக்கு தத்தத்துல அவர் உண்மையுள்ளவரா இருக்காரு. என்ன சொல்றாரு, நம்ம யாரு ஒருத்தரும் பரலோகத்துக்கு வர்றத மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு வெயிட் பண்றாரு. ஏன்னா நம்ம இன்னும் பரிசுத்தமா இருக்கணும், நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரணும்னு தான் அவர் வெயிட் பண்றாருன்னா, எத்தனை அருமையான இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றிருக்கிறோம் பாருங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்னும் தாமதமாகி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் இன்னும் பரிபூர்ண வளர்ச்சிக்கு நேரே நாம் கடந்து செல்ல வேண்டும். அந்த வசனத்துல படிக்கிறோம், நடு ராத்திரியிலே வந்த சத்தம் கேட்கிறது. அப்போ நடுராத்திரியில கேட்கும், பகல்ல கேட்கும்னு நினைச்சிட்டு நம்ம உட்கார்ந்து இருக்கலாம். ஒருவேளை நம்ம தூக்கத்துல இருக்கும் போது அந்த சத்தம் கேட்கப்படலாம். எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும், வேண்டுதலோடு விழித்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் சொல்லுது, 1 பேதுரு 5:8 எடுத்து பார்த்தீங்கன்னா, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான், ஆகையால் விழித்திருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் பிசாசு சூழ்ந்த உலகத்திலே இருக்கிறோம், பாவங்கள் சூழ்ந்த உலகத்திலே இருக்கிறோம். நம்ம சுற்றி பாவங்கள் இருக்கிறது. பிசாசு நம்மளை எப்பொழுது விலத்தலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம்ம எத்தனை அலர்ட்டா இருக்கணும். நம்ம ஆண்டவர் சொல்றபடி விழித்திருந்தால் தான் அந்த பிசாசுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். மத்தேயு 10:16 பார்க்கிறோம், சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். நம்ம எப்பொழுது கவனமா இருக்கணும். எப்ப சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாய், எதற்கும் கேள்வியோடு கூட அந்த கேள்வியை வைத்துக் கொண்டவர்களாய், இது எதனால, இது ஏன் நடக்குது, இப்படி நம்ம போகலாமா போகக்கூடாதா, பலவித கேள்விகள் நமக்குள் உருவாக வேண்டும். அதான் வினா உள்ளவர்களை போல இருக்கணும். அடுத்து புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருக்க. இன்னைக்கு உலகத்துல பார்க்கும் பொழுது அவ்வளோ மனதுல தீமையோடு வினையோடு கூட இருக்கிற மக்களை பார்க்கும் பொழுது அநேக நேரங்களில் நாம் உடைந்து போகிறோம். இத்தனை தீய எண்ணங்கள் உடையவர்கள். இன்னைக்கு உங்க வகுப்புல பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற மாணவை நீ நிறைய மார்க் ஆகிட்டனா உன்கிட்ட சற்று அதிகமா பேச மாட்டான், சற்று விலகிடுவான். அப்படிப்பட்ட நாட்கள்ல இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மெல்லாம் எப்படி இருக்கணும், புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். அதான் சொல்ல, கவனத்தோடு கூட இருக்கணும், விழிப்போடு கூட இருக்கணும். கடைசி வசனம் பாக்குறோம், லூக்கா 12:37 பாக்குறோம், எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். ஹல்லேலூயா. எஜமான் வரும்பொழுது, என் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது தானே நீங்களும் நானும் வாட்ச்ஃபுல், எப்படி விழித்திருக்கிறவராக ஒரு அலர்ட்டா நம்ம இருக்கணும். அவன் தான் பாக்கியவான். இன்னைக்கு எத்தனையோ பாக்கியவான்களை குறித்து வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் மிக முக்கியமாய் என்னுடைய எஜமானானவர், என்னுடைய இயேசு கிறிஸ்துவானவர் என்னை அழைத்து செல்ல வரும்பொழுது நான் ஆயத்தமாய் இருந்திருக்கிறேனா, நான் அவரோடு கூட போக நான் ரெடியா இருக்கிறேனா, நான் அலர்ட்டா இருக்கிறேனா. ஒருவேளை ஒரு சத்தம் கேட்கும் பொழுது அந்த சத்தத்தை உடனே என் காதில் வாங்கி எழுந்து போகும் பொழுது, கதவு என் மணவாளனை கண்டேன் இயேசுவோடு கூட போகும் பொழுது கதவு அடைக்கப்பட்டு வெளியிலே நிற்கிறவர்களாக அல்ல, உள்ளே இருக்கிறவர்களாக, என் இயேசுவோடு இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த நாளிலே எதற்காக இந்த சத்தியத்தை என் இயேசு கிறிஸ்துவானவர் என் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிறார் என்று எனக்கு தெரியாது. உங்களோடு கூட நானும் சேர்ந்து இந்த வசனங்களை கேட்டுக் கொண்டிருந்தேன். ஆவியானவர் தாமே இந்த வசனங்களை 60 100 ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற தேவனை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்புள்ள இயேசு பிதாவானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த வாலிபர் கூட்டத்திலே கர்த்தாவே பேசும்படியாக நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னோடும் எங்களோடும் நீ பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி ஆவியானுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் சத்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆவியானுடைய சத்தத்தை ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வசனங்கள் ஒரு நாளும் கர்த்தாவே வீணாய் போய்விடாதபடி ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப தங்கச்சியும் தம்பியுமாக ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக, அப்பா ஞானம் உள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக எங்க ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருவேளை உலக பிரகாரமான கர்த்தாவே அறிவு எங்களுக்கு இருக்கலாம், புத்தி எங்களுக்கு இருக்கலாம், ஆனால் விசேஷமாய் ஆவிக்குரிய விதமான புத்தியும் ஞானமும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிறோம், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னது போல ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னது போல இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவருக்கும் ஞானத்தினாலே நிரப்பி ஆண்டவரே, பெற்றோர்களுக்கும் ஆண்டவரே, குடும்பத்திற்கும், உறவினர்களுக்கும், சமுதாயத்திற்கும், தன்னுடைய கர்த்தாவி வகுப்பில் மாணவர்களுக்கும் ஆண்டவரே
மாதிரிகளாக இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் வைத்து விடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் எப்பொழுதும் ஆயத்த நிலையிலே இருக்கும்படியாய், எந்த நேரத்திலே நீர் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் கைவிடப்படாதபடி ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு வருகிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுது ஆண்டவரே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கும்படியாய், உதவி செய்கிறவர்களாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படி செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். கடைசியாக எங்களை விழித்திருக்கிறவர்களாய் வைத்து விடும் ஆண்டவரே. விழித்திருக்கிற ஊழியக்காரர்களே எங்களை பார்த்து, விழித்திருக்கிற வாலிபர்களாகி இவர்களை பார்த்து ஆண்டவரே நீர் பாக்கியவான் என்று சொன்னதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே பாக்கியமான சந்ததியிலே நீர் எங்களை நிறுத்த போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வரும்பொழுது ஆண்டவரே வாரும் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று எங்களை பார்த்து சொல்லும்படியாக நாங்கள் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களாக ஆண்டவரே, நாங்கள் ஃபெய்த்ஃபுல் சர்வன்டாக ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே உண்மையுள்ளவர்களாக, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லும்படியாக இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற போறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபக்குழுவை தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதை வழிநடத்தி செல்கிற செல்வி சிஸ்டருக்காய் அவருடைய குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்கள் கர்த்தாவே இந்த கோடை விடுமுறையிலே ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாவத்தக்கதாக எல்லாவற்றிலும் ஆண்டவரை சிறந்திலங்கிறவர்களாக நீ மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.